ஏதோ ஷாக்ல இருக்காங்க. எங்க இருந்தோ தப்பிச்சு வந்த மாதிரி இருக்காங்க. ஐயோ, அழாதீங்க, ஒண்ணு பிரச்சனை இல்ல. இப்போதைக்கு நீங்க எதையும் நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம். நீங்க இங்கேயே தங்கிக்கோங்க. சரி. எங்க இவங்க யாரு என்னன்னு தெரியாம எப்படி? தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னா எவ்ளோ கஷ்டம்னு மத்தவங்களை விட எனக்கு நல்லா தெரியும். நீங்க இப்ப எதுவுமே சொல்ல வேணாம். நீங்க இங்கேயே தங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சு, யார் இருக்காங்கங்கிற விவரத்தெல்லாம் உங்களுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப என்கிட்ட சொல்லுங்க. ஐயோ என்னங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவலனா எப்படி? இந்த இடம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். எங்க வார்டனுக்கு சொல்லாம இங்க ரொம்ப நாள் தங்க வைக்க முடியாது. பரவாயில்ல, பாத்துக்கலாம். ஏங்க, நீங்க ரிலாக்ஸா இருங்க. அழாதீங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சரி சரி, நீங்க முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துருங்க. வாங்க வாங்க, ரெஸ்ட் ரூம் அங்க இருக்கு. வாங்க. நர்ஸ், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. எங்க அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? மத்த டீட்டெயில் எல்லாம் டாக்டர் வந்து சொல்லுவாங்க. டாக்டர், அம்மா எப்படி இருக்காங்க? She is perfectly all right. இனிமே அவங்க ஹார்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்பதான் டாக்டர் என் உயிரை திரும்ப வந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி எனக்கு சொல்லாதீங்க, இந்த பொண்ணுக்கு சொல்லுங்கம்மா. நான் என்ன டாக்டர் பண்ணேன்? நீங்க தான் ஸ்பெஷல் கேர் எடுத்து எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க. நான் என் டியூட்டியை தானம்மா பண்ணேன். ஆனா நீ ஒரு நாள் கூட விடாம இங்க வந்து உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கோமால இருக்கவங்களுக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது கூட கேட்கும். அப்படி நீ பேசி உங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பலமா இருந்திருக்கு. டாக்டர், இனிமே உங்க ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல? எந்த ப்ராப்ளமும் வராது. டாக்டர், உங்களுக்கு நினைவு திரும்ப வாய்ப்பு இருக்கா? அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது தம்பி. பட் இனிமே அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. டாக்டர், நாங்க எங்க அம்மாவை பார்க்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வார்டுக்கு மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். டாக்டர், ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்லைல்ல? நோ வரிஸ், பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க அம்மா பார்த்ததுக்கு அப்புறம் என் கேபின்ல வந்து என்ன பாருங்க. ஓகே டாக்டர். என்ன மீனாட்சி, இப்போ உன் கவலை எல்லாம் தீர்ந்துருச்சா? அக்கா, பாதி கவலை தீர்ந்துருக்கும்க்கா. பாதி கவலையா? என்னடா சொல்ற? ஆமா, அவங்க அம்மாவை கான்சியஸோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் முழு கவலையும் தீரும். என்ன மீனாட்சி, கரெக்ட் தானே? ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிறானே. இவன் ஏதேதோ பண்ணி மீனாட்சி கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிட்டே இருக்கான். அம்மாவுக்கு எல்லாம் சரியாயிடும் மீனாட்சி. இனிமே நீ எதுக்கும் பயப்படாத. சீக்கிரமாவே நினைவு வந்துடும். நம்ம கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கே போய் நகை முகூர்த்த புடவைலாம் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அது ஏற்கனவே நம்ம பேசி முடிவு பண்ணது தானே. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா மீனாட்சி இன்னும் சொல்லாம இருக்கா. மீனாட்சி, உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு. நீ என்ன நினைக்கிற? உன்னோட விருப்பம் என்னன்னு சொல்லு.
நீங்க பார்த்து என்ன வேணாலும் எடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி சொன்னா எப்படி மீனாட்சி? உனக்கு தானே ட்ரெஸ் எடுக்கிறோம். ஆமாம்மா, நீயும் வரணும். உனக்கு பிடிச்சத பார்த்து செலக்ட் பண்ணணும். மீனாட்சி, இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லு. ம். மீனாட்சி கிட்ட இருந்து ஒரு விஷயத்துக்கு சம்மதம் வாங்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என் தம்பியோட பாடு ரொம்ப கஷ்டம்தான் நினைக்கிறேன். அதுல எனக்கு எனக்கா கஷ்டம். மீனாட்சியோட ஒவ்வொரு சம்மதத்துக்காகவும் நான் எவ்வளவு வேணாலும் காத்துட்டு இருக்கேன். இல்ல, அவளுக்கு புடவை எடுக்கிறதுக்கு இவ எதுக்கு போகணும்? வீட்ல இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இவ கிளம்பி போறாளாமா? இதெல்லாம் அம்மாச்சிக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா? அதெல்லாம் ஒண்ணு போக வேணாம். அம்மாடி இரு. நீ இரு இரு. சரி, போயிட்டு வா. போயிட்டு வர சொல்லு. அம்மாச்சி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அவ அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கால்ல, இப்ப இவ தானே எல்லாத்தையும் பார்க்கணும். மருமவளே, போயிட்டு பொழுதோட வந்துட சொல்லு. சரிங்க அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ம், ம். ஜீவா, நீயும் கூட வரியா? டேய், என்னடா யோசிக்கிற? நம்ம வீட்டு கல்யாணம்டா. நாம தானே கூட மாட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். தேனை கூட்டிட்டு போயிட்டு வா. சரி வாங்க. சரி, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன். அம்மாச்சி, ம். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அந்த தேன் எதுக்கு அனுப்பிச்சு வச்சிய? இந்த ஜீவா பைய வேற அவ பின்னாடியேல சுத்திட்டு இருக்கேன். ஆமா, எங்க அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துருவாளோன்னு நானே பயந்துட்டு கிடக்கேன். அப்படி ஒண்ணு நடக்காதுல்ல. அது சரி. அதுக்கு எதுக்கு தேன் அனுப்பிச்சிய? இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். நம்மளால எதுவும் தடை வந்துடக்கூடாதுல்ல. அந்த கல்யாணம் முடிஞ்சா நம்மளை பிடிச்ச தொல்லை விட்டு ஒழியும். அப்புறம் அந்த தேன்மொழியை வைக்க வேண்டிய இடத்துல வைப்ப. பாருங்களேன், இது எனக்கு தோணல. உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய கத்துக்கணும். ஆ, ஆ.